நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி, மே மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 6:55 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:55 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 12:55 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:55 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்லும். செயல்களில் உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக பெற கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல வெற்றி இருக்கும். தடை தாமதங்கள் இருந்தது போக போக சரியாகும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை எதிலும் ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. மன சஞ்சலம் நீங்கி நிம்மதி ஏற்பட கொடுங்க. வருமானம் குறையக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கூடுமான வரை சிரமங்களை குறைத்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். எதையும் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துங்கள், அது போதும். பெண்கள் தயவு செய்து அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பில் உயர்ந்து காட்டுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். பிடித்தமான கல்வியும் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். என்று ஓரளவு மாற்றத்திற்கு உரிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பரணி வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று நீங்க நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல விதமாக பேசி காரியங்கள் ஈடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்றங்கள் வரக்கூடும். சுயமரியாதை வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். என்று ஓரளவு ஏதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று நீங்க நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலுங்கி விடக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். இலக்கு கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. இன்று அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக உழைத்து வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். என்று ஓரளவு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். என்று ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தொட்டது ஓரளவு துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நீங்க சரியான நேரத்தில் காப்பாற்றி விடுவீர்கள். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு போட்டியை நீங்க சந்தித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது.
ஓரளவு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் என்று உங்களுக்கு மாற்றத்துக்குரிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிர்வாக சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழக்கூடுங்க. என்று காதல் மட்டுமே சின்னதாக சிரமத்தை கொடுக்கும். பிரச்சனைகளை ஓரளவு சரி செய்து கொடுக்கும். காதல கொஞ்சம் விட்டு கொடுத்தால் எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. கல்வியில் ஏற்றம் மிகுந்து காணப்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திடும்லாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். செயல்களை முன்னேற்றம் இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். போட்டிகளை சமாளித்து எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். ரோகிணி. என்று போட்டி பொறாமைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்வீர்கள். என்று திருமண முயற்சி கை கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகள் என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்வீர்கள். செல்வ நிலை என்று சீராக உயரக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு சந்தோஷம் கூடும்னாக இருக்கக்கூடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் பண வரவு வரக்கூடிய சூழல் இருக்கும். உடைய நல்ல பெயரை நீங்க கண்டிப்பாக பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடும். நிலவு பணம் விடாமுயற்சியால் கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணங்கள் பயணம் அறிந்து மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக பெற கொடுங்க. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியும். தாமதமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிகார தோரணையுடன் எதிலும் செயல்படுவீர்கள். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று கூடுமானவரை முயற்சியின் பெயரில் காரியம் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று எது நீச்சல் போட்டாவது வெற்றி வாகை சூடும் நாள் என்று சொல்ல முடியும். பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப அமைதியாக செல்லப்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பதட்டம் கொட வேண்டாம். பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். கல்வியில் என்ன படிக்க வேண்டுமோ அதனை படிக்க பாருங்கள். எதிலும் முயற்சி எடுத்தால் வெற்றி பெற முடியும். மாணவ கண்மணிகள் முயற்சியினால் முன்னேற்றம் அடைய கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று பார்த்து பேசுங்கள். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். செய்ய நினைத்த காரியத்தை நிதானமாக செய்யுங்கள். கூடுதல் பரபரப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சி வெற்றி நடை போடுங்க. தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று ஓரளவு மாற்றத்துக்குரிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதை நினைத்தும்
குழம்பி போக வேண்டாம். திருவாதிரை தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிவீர்கள். பொருளாதாரம் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏற்ற இறக்கமாக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன்கள் சற்றே குறைந்து விட கொடுங்க. எல்லோரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வீர்கள். தாராள அளவில் பணவரவு இருக்கக்கூடும். இன்று நீங்க எதிர்நீச்சல் போட்டாவது சிரமத்தை குறைத்துக் கொண்டு சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக நடத்துவீர்கள். என்று ஓரளவு மாற்றத்துக்குரிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் தாராள அளவில் பணவரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். சிரமங்களை போக போகத்தான் குறைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. வெற்றிக்கான வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்றது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சிறிய முயற்சி எடுத்தால் மட்டும் போதுமானதாக இருக்க கொடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட வேண்டாம். உடைய தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். என்ற அளவில உதவிகளை புரிந்து பெயரை பாதுகாத்திடுவீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு இன்னும் மனசுக்குள் மகிழ்ச்சி இருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடும். பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உடைய பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன்களும் சற்றே குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது சிறப்பை கொடுக்கும். உறவினர் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது நன்மையை கொடுக்கும். உறவினரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட வேண்டாம். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது சிறப்பு. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சம் முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் என்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிட கொடுங்க. பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பெண்கள் எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பொறுமை இருப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். எது நீச்சல் போட்டாவது எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. படிப்பில் முழு ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். என்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். எது நீச்சல் போட்டாவது கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். தாராள அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நண்பர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. உடைய தகுதி திறமையை கண்டிப்பாக நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பூசம் காரியங்களில் வெற்றி நடைபோடுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குவது எதிலும் நல்லது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம் மனம் கொணாமல் நடந்து கொள்ளுங்கள். யாரையும் நீங்க தனிநபர் விமர்சனம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருப்பது நல்லது. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நண்பரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். உதவி என்று ஒருவருக்கு உதவியில் செய்து கொடுப்பீர்கள். எது நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. டென்ஷனை மட்டும் என்று குறைத்துக் கொள்ளுங்கள். வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். உடைய தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு மாற்றத்திற்கு உரிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுக கொடுங்க. கவனமுடன் எதிலும் பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் கூட வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். எதிலும் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தொழில் போட்டிகள் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடும்.
கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் போக போக சரியாகுங்க. தொழில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகள் உண்டாக கூடுங்க. என்று உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்கள் வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு எளிமையாக செல்லும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. இல்லத்தில் கலந்து பேசித்தான் முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக எதிலும் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மாற்றங்களை உணரக்கூடியதாக இருப்பீர்கள். எடுத்தோம் கௌத்தோம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். இன்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முயலுங்கள், முடியாது எதுவும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்க கொடுங்க. பூரம் இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி இருக்கும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கும். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் போட்டிகள் விலகி செல்லுங்க. மனசுக்குள் ஆசைகள் கனவுகள் தோன்றும். இடையூறுகள் ஏற்படுத்தியது தானாக விலகி செல்லுங்க. என்று ஓரளவு எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம் மனம் போல் வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. விடாமுயற்சிக்கு வித்திரும் நகர்க்கக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாகக்கூடும். வாகன யோகமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் மேன்மை உண்டாக கொடுங்க. இந்த நாள் நீங்க இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கன்னி ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றத்துக்குரிய நாளாகத்தான் இருக்கக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்குங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற உதவும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். இயன்ற அளவில் நீங்க அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஓரளவு மாற்றத்திற்குரிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து பாதிட வேண்டாம். ஓரளவு சிறப்பான சூழல் இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். செலவும் இருக்கக்கூடும். எதையும் அனுசரித்து செயல்படுவது மிக நல்லது. இன்று ஓரளவு குழப்பங்களுக்கு மத்தியில் தான் சில தெளிவும் பிறக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்கள் மிகவும் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். சுலபமான முறையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிவீர்கள். பெண்களுக்கென்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், பதட்டம் இல்லாமல் இருங்கள். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். முடிவுல தெளிவாக எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. கல்வியில் அனைத்து முயற்சியிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அம்சமும் இருக்கின்றது. மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கூட பங்கு கொள்வீர்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக செயல்படுத்தி காட்டுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம் மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் நனவாக கூடும். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. வியாபார போட்டிகள் விலகி செல்லக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவுகளின் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடிவிடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இன்று நீங்க அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. வீடு வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சித்திரை. இடையூறு ஏற்படுத்திய காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நட்பு வட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீணான விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள் விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். சாமர்த்தியம் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இந்த தேவைகள் ஓரளவே பூர்த்தியாகும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் ஓரளவு குறைந்துவிடக் கொடுங்க. மிதமான பணவரவுதான் இன்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்க கூடும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு விஷயங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க கொடுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபடுவது மிகவும் வெற்றிக்கு வழிவகுக்கும். தடைகள் ஏற்படுத்தியது மீண்டும் தடைகள் நீங்கிவிடக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிலும் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். பணி செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்கள் இன்று அதிர்ஷ்டமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஓரளவு சுமூகமாக செல்லும். காதலை விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிகவும் நல்லதாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டும்தான். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று திட்டமிட்ட காரியங்களை வச்சு இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இன்று ஓரளவு மாற்றத்திற்குரிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சுவாதி. பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். இன்று உங்களுக்கு நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ஓரளவு சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். விசாகம். பொறுமையும் நிதானமும் இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதி கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்தது கூட போக போக சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். சமூக பணி புரிவதில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். நிலவை பணம் கூட கண்டிப்பாக வசூலாகிவிடக் கொடுங்க. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். குடும்பத்தின் தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இயங்க கொடுங்க. போட்டிகளால் கண்டிப்பாக லாபம் கொஞ்சம் குறையும். கூட்டாளிகளை சாதகமின்றி செயல்படுவார்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பொருளாதார நெருக்கடியில் ஏற்பட்டு பின்னர் எல்லாம் சரியாக கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சந்தித்த நபர்களாலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடபுடலாக எதிலும் ஈடுபட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கவனம் என்பது கண்டிப்பாக இருக்கட்டுங்க. என்று பெண்கள் சில குழப்பங்களுக்கு மத்தியில் தான் காரியங்கள் நடைபெறக்கூடும். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வித்திடுவதாக இருக்கக்கூடும். பெண்கள் அவசரப்பட்ட வார்த்தைகளை விட வேண்டாம். பார்த்து கவனமாக பேசுங்கள், அது முக்கியம். என்று காதலை பொறுத்தவரை சில குழப்பம் இருக்கும். காதல்ல கண்டிப்பாக வெற்றியும் இருக்கும். ஆனால் பொறுமை இருந்தால் எளிமையாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் கவனம் கொள்ள வேண்டாம். படிப்பில் முழு கவனம் எடுத்துக்கொண்டால் வெற்றி இருக்கும். கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். போட்டி பொறாமைகள் கூட உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இயங்க கொடுங்க. குடும்ப தேவைகள் குறைவின்றி நிறைவேறக்கூடும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களுக்கு விலகி செல்லக்கூடும். கெடுதல் நினைத்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பார்கள். இருந்தாலும் நீங்க எச்சரிக்கையுடன் இருங்கள். எல்லோரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். அதனையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். கேட்டை. தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்க கொடுங்க. போட்டிகளால் லாபம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தேவைகள் ஓரளவு குறைவின்றி வரக்கூடுங்க. சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரியாக கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் என்று நீங்க நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். பிறகு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எடுத்த காரியம் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கும். மேல் அதிகாரியிடம் பாராட்டுகளும் புகழும் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபெடுக்க வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் கடிபிடிக்க ஆளாக வேண்டியிருக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பு கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. யதார்த்தமான பேச்சு அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கூடுதலாக இன்று சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை மேற்கொண்டிருக்கும். காதல் இப்போதைக்கு அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, படிப்பில் முழு ஆர்வம் எடுத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும்.
உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும் என்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. போராடம் உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள் என்று சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் ஏற்பட கொடுங்க. வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாக கூடும் என்று பாராட்டும் புகழும் கிடைக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திராடம் இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று ஓரளவு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட செயல்களை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். எளிமையாக பணிகளில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று பொறுப்புடன் செயல்பட்டதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பணவரவு கிடைக்கக்கூடும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் என்று குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெற்றி வாகை சூடுவீர்கள். உடல்நிலையில் தேவையற்ற பிரச்சனைகளால் மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைய முடியாது. அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதற்காக பெரிதும் வருத்தப்பட வேண்டாம். நடப்பதை நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்று பெண்கள் யாரையும் இன்று நீங்க பாதிடம் செய்ய வேண்டாம். பெண்கள் பதட்டமும் கொள்ள வேண்டாம். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். பொறுமையாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு என்று குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. காதலை பொறுத்தவரை சில குழப்பங்கள் இருக்க கொடுங்க. காதலை நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் இருக்க வேண்டும். கொஞ்சம் பொறுமைதான் ஜெயிக்கும் என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க என்று. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடையினை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கவன சிதறல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காரியங்களை நீங்க சிறப்புடன் செய்து முடிக்க வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. இருந்தாலும் கூடுதலாக மன மகிழ்ச்சியும் இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். திருவோணம் நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெற கொடுங்க என்று மருத்துவ செலவுகளை எதிர்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை தேற்றிக் கொள்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. அவிட்டம் என்று நல்லவைகள் நடக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். சில காரியங்கள் இழுபறியாகத்தான் இருக்கும். வீடு வாங்கும் முயற்சியில் கூட முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பதில் ஆர்வம் இருக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் என்று முடிவு கட்டுவீர்கள். ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள் என்று உங்களுக்கு மாற்று கருத்துடையோரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்குங்க. உடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரும், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை எப்படியாவது சரி செய்து விடுவீர்கள். மிதமான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இயங்கக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெரிய முதலீடுகளை நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது.
எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். உத்தமமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான பலனை அடைய முடியுங்க. விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி விடுவீர்கள். திருப்பு முனையாக எல்லாம் அமைந்துவிடக்கூடும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம் என்று காதலுடைய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாகும். காதல் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பயம் என்பது துளி கூட வேண்டாம் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பொறுப்புகள் ஒரு பக்கம் கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் வரக்கூடுங்க. அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கூட திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பணியில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சி கொடுங்க. என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு வெற்றி வகை கண்டிப்பாக சூட முடியும். சதயம் என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பணவரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணியில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெரிய முதலீடுகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைவீர்கள். தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகளை சரி செய்து கொள்வீர்கள். மிதமான பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். பண வரவை விட இன்று கூடுதல் பணி சுமை இருக்கத்தான் செய்யும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சற்று முயற்சிகள் எடுத்தால் வெற்றி இருக்குங்க. சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனம் ராசினியர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நல்ல நண்பர்களை கண்டிப்பாக சேர்த்துக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். சுகமான நித்திரையும் ஏற்படக்கூடுங்க. நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். இல்லத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. பணி விஷயமாக இன்று வெளியூர் பயணம் செல்லக்கூடுங்க. கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி பெறும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சில காரியங்கள் உங்களுக்கு சரிவர முடிக்க முடியாமல் இருக்க கொடுங்க. எது எப்படியோ முடித்தும் கொடுப்பீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கனிவாக பேசி காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். பேச்சில் மட்டும் நிதானத்தை வெளிப்படுத்த வேண்டும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். அனுகூலமான நல்லதொரு தீர்ப்பு ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் சோதனைகள் எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பெண்கள் இன்று நடைமுறை சிக்கல்களை சரிக்கட்டித்து விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். கூடுதல் வளர்ச்சி எதிலும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு இன்று பிரச்சனைகள்ல தீர்வு ஏற்படக்கூடுங்க. நல்லதொரு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தொடர் முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். இறைவன் சரணாகதி அடைவர்கள்.
சோதனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனநிலையில் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் முழு முயற்சி எடுத்தால் வெற்றி இருக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கொஞ்சமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். அதனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் கடன் அடைந்தாலும் கடன் வாங்கிய சூழலும் இருக்குதான் செய்கின்றது. பார்த்து எதையும் சிறப்பாக அணுகுவது நல்லது. உத்திரட்டாத்தி அனைவரின் ஆதரவையும் பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்பாராத நல்லவைகள் நடைபெறக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கொஞ்சம் மனம் பதட்டமாக இருக்க கூடுங்க. நல்லவைகள் தேடி வரும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவது உத்தமம். ரேவதி திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கண்டு கண்டிப்பாக வெற்றி வகை சூடுவீர்கள். என்று ஓரளவு மாற்றத்திற்குரிய நாளாக இருக்கக்கூடும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். செயல்களில் வேகம் பிறக்குங்க. என்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.